வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் இந்த ஃபேஸ்புக் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னென்னா, அவர் பேங்க்கில் ஒரு செக்கை கலெக்ஷனுக்கு போட்டிருக்காரு. அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கு. ரிட்டர்ன் மெமோவில் எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டு போட்டிருந்திருக்கு. ரீசன் போடுவாங்களே எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுறேன்னு, அதில் எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்டுன்ற ரீசன் போட்டு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இவருக்கு அதுக்கு என்ன பொருள்னு தெரியல. எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்னா என்ன அர்த்தம், ஏன் அந்த செக்கு ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்ட்டு ஃபேஸ்புக்கில் அந்த கேள்வியை கேட்டிருந்தார். ஸோ பேங்க்குன்னு பார்த்த உடனே சரி என்னன்னு படிக்கலான்னு படித்தேன். ஸோ இந்த கேள்வியை தான் அவர் கேட்டிருந்தார். உங்களுக்கு கூட அந்த எக்ஸ்பீரியன்ஸு இருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட் சொல்லி செக் ஏதாச்சும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு நிறைய லோன் கொடுக்குறாங்க. கார் லோனு, ஹவுசிங் லோனு, இது மாதிரி நிறைய லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ்க்கும் அவங்க லோன் கொடுக்குறாங்க பேங்க்கில் இருந்து. அது மாதிரி ஒரு லோனுங்க தான் ஓசிசி அப்படின்றது. இன்னொன்று ஓடின்றது. ஓசிசியும் ஓடியும் பிஸ்னஸை செய்கிறவங்களுக்கு கொடுக்குற ஒரு லோன். அந்த லோனில் என்ன பண்ணுவாங்கன்னா, அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறீங்க, உங்களுக்கு ஓடியோ ஓசிசியோ ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு உங்கள் கெப்பாசிட்டியை பொறுத்து, உங்கள் பிஸ்னஸ் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபா ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க. ஓசிசி உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க, அல்லது ஓடி உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னா பிஸ்னஸ்க்காக அந்த பணத்தை நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். கையில் இருக்கும்போது, பணம் இருக்கும்போது கட்டிக்கலாம். அதுதான் அர்த்தம். சொந்த செலவுக்காக இல்லைங்க, அந்த பிஸ்னஸ்க்காக நான் செலவுக்கு தான் அது. இப்போ யாருக்கு எந்த கம்பெனியில் ஏதாச்சும் மெட்டீரியல் வாங்குறீங்க, ரா மெட்டீரியல் வாங்குறீங்க, ஏதாச்சும் பொருள் வாங்குறீங்க, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த அக்கௌண்ட்லேருந்து செக்கு கொடுத்துடலாம். நீங்கள் அவங்க கலெக்ஷன் போட்டு ஏற்றுவாங்க. ஸோ இதுக்காக தான் இந்த லோனை கொடுக்குறாங்க. அந்த லோனு அந்த லிமிட் தான். உங்களுக்கு 5 லட்சம்னா 5 லட்சம் லிமிட்டு, 10 லட்சம்னா 10 லட்சம் லிமிட். அவங்க என்ன உங்களுக்கு எலிஜிபிள் லிமிட் கொடுக்குறாங்களோ அந்த லிமிட் தான் எலிஜிபிள். அது வரலும் தான் நீங்கள் பணம் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் 4,90,000 செலவு பண்ணிட்டீங்க, ஏதோ பொருள் வாங்கிட்டீங்க, அதனால் 4,90,000 செலவாயிடுச்சு. மீதி உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த லோனில்? மீதி உங்கள்கிட்ட அவைலபிள் அமௌண்ட்டு வெறும் 10,000 தான். ஏன்னா 5 லட்சம் தானே உங்களுக்கு லிமிட். அதனால் 4,90,000 ஏதோ பொருள்லாம் வாங்கிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு வெறும் 10,000 தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 10,000க்குள்ளே தான் வேறு ஏதாச்சும் பொருள் வாங்குறதுனா வாங்க முடியும். நீங்கள் சப்போஸ் வேறு ஒரு பிஸ்னஸ் ஏதோ வேறு ஒரு பொருள் வாங்குறீங்க, அவங்களுக்கு ஒரு 25,000 ஒரு செக்கு கொடுத்துறீங்க. அது செக்கு, அந்த செக்கு கலெக்ஷனுக்கு வரும், பேங்க்குக்கு கலெக்ஷனுக்கு வரும். பேங்க் அவங்க பாஸ் பண்ணுவாங்களா அந்த அமௌண்ட்டை? பாஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த 5 லட்சத்தை தாண்டிடும், அந்த லிமிட்டை தாண்டிடும். 25,000 ரூபா கொடுத்தான். ஏன்னா அவைலபிள் உங்களுக்கு 10,000 தான். 10,000க்குள்ளே தான் வந்து பாஸ் பண்ண முடியும். நீங்கள் 25,000 செக்கு கொடுத்தா அது பாஸ் பண்ண முடியாது. அது மாதிரி செக் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, பேங்க்லேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு காரணம் சொல்லணும் இல்லையா, ஏன் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்ட்டு மெமோ ஒன்று வைக்கணும், ரிட்டர்ன் மெமோன்னு சொல்லுவாங்க. அந்த ரிட்டர்ன் மெமோவை அவங்க அதுக்குள்ளே அட்டாச் பண்ணி, செக்கோடு அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஓசிசிக்கும் ஓடிக்கும் பணம் இல்லைன்னா அந்த மெமோ என்ன கொடுக்கணுன்னா எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்டுன்ற ரீசன் போட்டு தான் கொடுக்கணும். பணம் இல்லைன்னா என்ன கொடுக்கணும், எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ற ரீசன் தான் போட்டு கொடுக்கணும். பணம் இல்லைன்னு சொல்லி எல்லாம் ஃபண்ட்ஸ் நாட் அவைலபிள், ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட் அதெல்லாம் போடக்கூடாது. இந்த 2 அக்கௌண்ட்டுக்கு மட்டும் பணம் இல்லைன்னாக்க ஃபண்ட்ஸ் இன்சஃபிஷியன்ட்லாம் போடக்கூடாது, எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்டு அப்படின்னு தான் போடணும். ஸோ அந்த நண்பருக்கும் அப்படி தான் ஆயிருக்கு.
அந்த செக்கு கொடுத்தவங்க அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அதனால் அந்த நண்பருக்கு செக்கை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அவங்க ஓடியோ ஓசிசியோ அக்கௌண்ட் வச்சுருக்கிறதுனால எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்டுன்ற ரீசன் போட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அந்த செக்கை. இதுதான் உண்மையாலும் நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு அது மாதிரி யாராச்சும் செக்கு கொடுத்து இந்த காரணத்துக்காக எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட்னு ரீசன் போட்டு ரிட்டர்ன் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, அந்த அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, அதனால் அவங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதான். சுருக்கமாக சொல்லணுன்னா, பணம் இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க, அதுதான் இதுவும். ஆனால் இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த இது தான் போடணும், பணம் இல்லைன்னு போடக்கூடாது, எக்ஸீட் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்ட்டு போடணும். அதுதான் ரீசன். அந்த ரீசன்னால தான் குறிப்பிட்டு தான் செக்கை ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் அந்த நண்பருக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன ரீசன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.